சூர்யா, இப்போ ஒரு அணி அமைவது அதற்கான காரணங்கள் அரசியல் களங்கள்ல நிறைய இருக்கலாம். இப்ப தொடர்ந்து இந்த அணி வந்ததுனாலேயே திமுக அணி பயப்படுது அப்படின்னா முதல்வர் அதான் சொல்றாரு, ஏற்கனவே இவங்க இருந்தவங்க தானே, ஒன்னும் புதுசாலாம் வரல, இப்பவும் தோல்விதான் கிடைக்கும் அப்படின்னா திமுக பயப்படுற அளவுக்கு என்ன இந்த அணியில இருக்குன்னு நினைக்கிறீங்க? டைட்டில் சொன்னக்கூடிய இபிஎஸ் அவர்கள் இவங்க பயப்படுறாங்கன்னு சொன்னது அண்ணன் பேசுனதுலே தெரியுது. ரொம்ப நிதானத்தை இழந்து ரொம்ப அவசரப்பட்டு நீங்க எப்படி சேரலாம், அது சேருமா இது சேருமா அப்படின்னு கேட்கறதுலே ஒரு பதற்றம். நீங்க சொல்ற மாதிரி இல்லை, அவங்க கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப கூலா இருக்காங்க, இது எங்களுக்கு தாக்கமே ஏற்படுத்தாதுன்னா நிதானமா கூட ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப இவ்வளோ ஆக்ரோஷமா பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய சைக்கலாஜிக்கல் அப்ரோச், அவர் இயல்பு, நீங்க அமைதியா பேசுவீங்க, அவர் எல்லாருமே பேசுறது சொல்றேன். இப்ப முதல்வர் அவர்கள் இருந்து திமுக எல்லாருமே வைக்கக்கூடிய வாதம் என்ன, உதய மின் திட்டம், அது இதெல்லாம் ஏற்கனவே 2021 மக்கள் முன்னாடி நீங்க வாதங்கள் வைத்து 39% வாக்குகளை நாங்கள் கூட்டணியாக வென்றிருக்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது நம்ம புதுசா நீங்க உதய மின் திட்டம்னு இப்ப சொல்ல போறது இல்லை, நீங்க 17 சொல்லிட்டே இருக்கீங்க, இப்ப மீண்டும் சொல்ல போறீங்க. பட் ஏற்கனவே அது டெஸ்டட், நீங்க சொல்லி மக்கள் 39% எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் அரித்மெட்டிக்கலா போவோம். இப்போ இவர்கள் பயப்படுகிறார்கள்னு இபிஎஸ் அவர்களோ இல்லை நாங்களோ கிளைம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, 19 தேர்தல் வேற, 14 எல்லாமே வேற. இப்போ நடந்து முடிந்த 24 ஜஸ்ட் அந்த கணக்குகளை மட்டும் வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரி அப்புறமா போகலாம். பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி வாங்கிய வாக்குகளை ஜஸ்ட் கூட்டிட்டீங்கன்னா 13 தொகுதிகளில் நாங்கள் திமுக கூட்டணியோட லீடிங்ல இருக்கோம். கரெக்டுங்களா? இதுதான் ஜஸ்ட் அரித்மெட்டிக், எலக்ட்ரல் அரித்மெட்டிக். நீங்க ரொம்ப நுணுக்கமா பேசக்கூடியவர்ன்றதுனால உங்களுக்கு சொல்றேன். திரு அண்ணாமலை அவர்கள் கிளைம் பண்ணதுன்றது என்டிஏ வாக்குகள் ஏதோ திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும் இல்லை, அது அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் தான் வந்தது. இப்ப கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க, அவர் வாங்கின 6% அப்படியே டிரான்ஸ்பர் ஆகல, ஏன்னா அதுக்குள்ள முரண் இருக்கு. நீங்க எப்படி, என்ன திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு தான் பேட்டி கொடுத்தப்ப 2 கட்சியும் எதிர்க்கிறோம், 2மே ஊழல் கட்சிகள்னு சொல்லி வந்த வாக்குகள், அதை எப்படி சேர்க்க முடியும்? அரித்மெட்டிக்கா எப்படி சேர்க்க முடியும்? இல்ல அது எல்லாமே கூட்டணிகள்ல நீங்க எல்லா விஷயங்களும் பேசிக்கலாம், அது முரண்படல அது முரண்படுது அப்படின்றத தாண்டி ஜஸ்ட் அரித்மெட்டிக். நான் தான் சொல்றேன், நான் தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஜஸ்ட் இந்த அரித்மெட்டிக்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 13 தொகுதிகளில் லீடிங் அப்படின்னு வருது. இப்போ ஒரு வருடத்திற்கு முன்னாடி கூட்டணின்னு அமையும் போது ஏற்படக்கூடிய கெமிஸ்ட்ரி மற்ற விஷயங்கள், இப்போ இவங்க எடுத்து ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். 2016 மக்கள் நல கூட்டணின்னு நின்று போட்டி போட்டாங்க. 17 எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து முதல்ல 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், 3 தேர்தலையும் அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா 21க்கும் 26க்கும் ஒரு வித்தியாசம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது 21 நீங்க நிறைய கணக்குகள் பார்த்துருப்பீங்க, அந்த லீஸ்ட் மார்ஜின்ல திமுக ஜெயித்த சீட் எல்லாம் எண்ணி பார்த்துட்டு 1,78,000 வாக்குகள்ல அந்த தேர்தலே டிசைட் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அதாவது 33 தொகுதிகள் வாக்கு வித்தியாசம் மொத்தமா பாத்தீங்கன்னா 1,77,000 வாக்குகள். அது ரொம்ப நுணுக்கமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த 33 தொகுதிகளில் ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் இந்த பக்கம் விழுந்திருந்தா ஆட்சி அமைப்பதே கூட மாறி இருக்கலாம். ஆனா அப்ப டிடிவி தினகரன் அவர்கள் தனியா போட்டி போட்டது, தேமுதிக கூட்டணியில் இல்லாதது, இப்படின்ற நிறைய ஃபேக்டர்ஸ் கூட இருந்தது. இப்போ நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, இப்போ 21 எதிர்கட்சியா இருந்த திமுகவிற்கு நிறைய வெப்பன்ஸ் கையில் இருந்தது, அவங்க எல்லாத்தையுமே பிரயோஜனப்படுத்தி அவர் அறுவடை செஞ்சுட்டாங்க. இப்போ 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டாங்க. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்றது குறைந்தபட்ச சதவீதத்திலாச்சும் இருப்பதற்கு திமுக அரசுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தில் எந்த அரசாங்கம் தான் நிச்சயமாக அதுக்கு ஒரு கணிசமான சதவீதம் இருக்க போகிறது. இரண்டாவது, 21 எங்களுக்கு மிஸ் ஆன விஷயங்கள், அதாவது நாங்கள் விருப்பப்பட்டும் மிஸ் ஆன சில விஷயங்கள், உதாரணமாக சில கட்சிகளை தவறவிட்டது, தேமுதிக மாதிரி கட்சிகளை தவறவிட்டது, இது எல்லாத்தையும் நாங்கள் கரெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த 39% வாங்கணும் இல்லைங்களா, அதை அப்படியே ரீடைன் பண்ணாலே வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. அதற்கு அடிஷனலா இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடியது விஜய் அவர்களுடைய கிராண்ட் அலைன்ஸ். கெமிஸ்ட்ரி எல்லாம் பிறகு பாத்துக்கலாம், இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. நிச்சயமா. ஆனா அரித்மெட்டிக்கா எல்லாமே இருக்கு. அவர் சொல்றது நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். அப்படி பார்த்தா திமுக காங்கிரஸ் ஒத்து போகும்போது இந்த உலகத்துல எந்த 2 கட்சிகள் வேணாலும் ஒத்து போயிடல. ஏன்னா திமுக 67 ஆட்சிக்கு வந்ததே காங்கிரஸ் எதிர்த்து தான். திமுக காங்கிரஸ் தான் பிரதான எதிர்கட்சிகள். அப்போல இருந்து காங்கிரஸ்காரர்களே திமுக பேசாதில்ல, திமுக காரர்களே காங்கிரஸ் பேசாதில்ல, அந்த அளவுக்கு இந்த கூட்டணியில கரெக்ட். நீங்க இதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க. ஆக்சுவலா ஒரு கட்சி அணிக்குள்ள வருகிறப்பையும் போது சரி, பிரிஞ்சு போறாங்கன்னாலும் தொண்டர்களை தயார்படுத்துவாங்க, கண்டிஷனிங் த வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மக்கள் நல கூட்டணி பிரிஞ்சாங்க, திரும்ப சேர்றதுக்கு காவிரி தொடர்பான ஒரு கூட்டம், ஒரு பாலிசிக்குள்ளிருந்து அவங்க உள்ளுக்கு மெல்ல மெல்ல வாக்காளர்கள் அந்த மனநிலைக்கு. அமுதரசன் சொன்னது அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. எதுக்காக இவங்க பிரிஞ்சாங்க, எதுக்காக சேர்ந்தாங்க,
ஓட்டர்ஸ் கன்வின்ஸ் ஆயிருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. முதல்ல அதிமுக தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள் விஷயம் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். ஒரு களத்துல இருக்கிற ஒருத்தனா சொல்றேன், தமிழ்நாடு எப்பயுமே ஒரே டெமோகிராஃபி கிடையாது. இங்க இருக்கிற சென்டிமெண்ட் சவுத்லயோ கொங்கு பகுதிகளிலோ டெல்டாலயோ கிடையாது. இந்த தொண்டர்கள் ஒன்றிணைஞ்சிட்டாங்க இல்லைன்றது பல பகுதிகளில் தொண்டர்கள் மிக நெருக்கமாக ஒன்றதான் இருக்காங்க. உதாரணமாக கொங்கு பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களோ மூத்த தலைவர்களோ அவர்களுடைய விருப்பம் எப்பயுமே பிஜேபியோட போகணுன்றதா தான் இருக்கும். ஏன்னா அங்கே லோக்கல் அரித்மெட்டிக்ஸ் அங்கே இருக்கிற கெமிஸ்ட்ரி அது அவங்களுக்கு தான் தெரியும். வட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நிலை வந்து கம்மியா இருக்கும். ஓகே, மேற்கு மண்டலத்துல என்னப்பா பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறது இங்க அப்படி பார்க்க வேண்டாம், காம்ப்ளிமெண்டிங்கா இருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க நான் கிளைம் பண்ணல. அதே மாதிரி திமுக காங்கிரஸ்ல எல்லாரும் மகிழ்ச்சி கிடையாது. நேத்து வந்து இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் துணை முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்ற போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்கன்னா காங்கிரஸ்க்குள்ள அந்த ஒரு டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு, மனநிலை இருந்துட்டே இருக்கு. அது திமுக கிட்ட வெளிப்படையா சொல்லாம இப்படி ஒட்டிட்டு வேற ஒருத்தர் ஒட்டிட்டாருன்னு பழிய போட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப உங்களுக்குள்ளேயும் ஃபிரிக்ஷன் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சி துணை முதல்வர் பதவியை கேட்கிறதா, திமுக காங்கிரஸ்க்குள்ள விரிசலா இப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்டுட்டே போலாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் கிளைம் பண்ணல தொண்டர்கள் முழுமா சந்தோஷமா இருக்காங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. பட் லாஜிக்கா சொல்றீங்க, பிராக்டிகலா இப்படி போயிட்டு ஆனா இப்ப இல்ல. ஆனா ஒரு வருடத்திற்கு முன்னாடியே அறிவிச்சதுக்கான காரணம் ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி வரணும் அப்படின்றதுனால. ஒரே ஒரு இறுதியா கருத்து சொல்லிடுறேன். இப்ப எல்லாமே ஹிஸ்டரி வச்சு நம்ம பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் 2004, 9, 11 3 தேர்தல்கள் ஒன்னா போட்டி போட்டு கணிசமான வெற்றியை பெற்றிருந்தாங்க. 14 வந்து அவர்கள் கூட்டணி வைக்கவில்லை. அதனால மிகப்பெரிய தோல்வியை கண்டாங்க. 2 பேருமே ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல. அடுத்தது 16 கூட்டணி வச்சாங்க. அப்ப அந்த 16 கூட்டணியில தோல்வியானதுக்கு ஒரு காரணமா நான் பார்க்கறது என்னன்னா, ஒரு செஃபாலஜிஸ்டா ஒரு தேர்தலில் பார்க்க போறா அந்த 14 ஒருவேளை கூட்டணி ரீட்டைன் ஆயிருந்தா அந்த கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகாம 16 கூட அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றது. இதெல்லாம் வந்து ஒரு படிப்பினைகள். இப்ப வந்து 24 ஒண்ணு நடந்துருச்சு, இப்ப 26 நடக்குமா இந்த டைமிங்? இப்ப இது 3 மாசமோ 6 மாசமோ முன்னாடி கூட்டணி அறிவிக்கல, ஒரு வருடம் முன்னாடி சொன்னதுக்கான காரணம் அந்த கீழையும் அந்த ஒரு உணர்வு வரணும் அப்படிங்கிற காரணத்தினால.